ஹாய் மக்களே, திருஷ்யம் இந்த படத்தோட வெற்றியை விட இந்த படத்தோட பார்ட் 2 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த படத்தோட இயக்குனர் ஜீத்து ஜோசப் கொடுத்த ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தாங்க காரணம். அதுக்கப்புறம் பார்ட் 3 வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த திருஷ்யம் 3 எதிர்பார்ப்பு கொடுத்துச்சா, அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, பார்ட் 2வோட கடைசியில் வருண் கொலைக்கும் ஜார்ஜ் குட்டி ஃபேமிலிக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கும்ல. அதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி அதே ஒரு படமாக எடுத்து ஹிட் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி தன்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் இதை தடுக்க வருணோட அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருணோட கொலைகேசியும் திரும்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் ரகசியமாக. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஜார்ஜ் குட்டி தன்னோட பொண்ணையும் குடும்பத்தையும் காப்பாற்றினாரா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஆரம்பித்த உடனே ஒரு தேட்டரை தாங்க காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜார்ஜ் குட்டி அவரோட ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன படம்னு பார்த்தா நம்ம திருஷ்யம் படமே தாங்க. அதாவது செகண்ட் பார்ட்டில் ஒரு டேரக்டர்கிட்ட பேசி வேற ஒரு டேரக்டரை வச்சு ஜார்ஜ் குட்டி ரிலீஸ் பண்ண அந்த படம் தாங்க இது. படம் முடிஞ்சதுமே தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டரே பிச்சுக்கிறா போகிற மாதிரி பயங்கரமாக பாராட்டுறாங்க. மலையாள சினிமாவே புரட்டி போட்ட படம் அப்படின்னு நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு பாராட்டு மழை பொழியுது. க்ரௌடு ஃபுல்லாகவே ஜார்ஜ் குட்டியை சூழ்ந்து நிற்கவும், இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உஷாரான ஜார்ஜ் குட்டி ஃபேமிலியை கூட்டிகிட்டு தேட்டரோட பின்வாசல் வழியாக வெளியே வராருங்க. ஆனால் அங்கேயும் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் லேடியும் அவங்க கூட ஒரு அசிஸ்டண்ட்டும் மைக்கோட வந்து நின்று உங்களை ஒரு பர்சனல் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணுறாங்க. ஐயோ, வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க, டைம் இல்லைன்னு ஜார்ஜ் குட்டி மழுப்ப, ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி தாங்க, உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்டது, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் தாராளமாக பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி க்ரீன் சிக்னல் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு கேட்குதுங்க, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் வருண் கொலை கேஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தீர்ப்பு வந்துருச்சு. டிஎன்ஏ ரிப்போர்ட்லேயும் அது வேற பாடின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க திருஷ்யம் படத்தோட கதையும் உங்கள் வாழ்க்கையும் அப்படியே சேமாக இருக்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜார்ஜ் குட்டி சும்மா இருப்பாராங்க, கூலாக சிரிச்சுக்கிட்டே, போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத கேஸை என் தலையில் கட்ட பார்த்தாங்க, அதில் இருந்து மீண்டு வர நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையை வச்சு ஏன் ஒரு கற்பனை கதையை படமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அப்படி நான் உருவாக்கின கற்பனை கதை தான் இந்த திருஷ்யம் படம் அப்படின்னு பக்காவாக பதிலை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. ஆனால் அந்த ப்ரெஸ் டீம் சும்மா இல்லாமல், என்னதான் கொலை பண்ணியிருந்தாலும் அவன் முகத்தில் சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லையே, இவனை எப்படியாவது இந்த முறையாவது குற்றவாளி கூண்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வெறியோட ஜார்ஜ் குட்டி வீட்டை சுற்றி வந்து நோட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜார்ஜ் குட்டியோட பெரிய பொண்ணு அஞ்சு மோளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. வாரத்துக்கு 2 புரோக்கர் வராங்க, வரன் பார்க்குறாங்க. ஆனால் அஞ்சு மோளை பிடிச்சிருந்தாலும் அந்த வருண் கொலை கேஸை நினச்சி பயந்து எல்லாம் பின்வாக்குறாங்க. இதை கேட்ட நம்ம ராணி அப்படியே மனசு உடஞ்சி போய் அழுது ரகலை பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டே நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியுமே என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி பழி வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட, ஜார்ஜ் குட்டி சரி இனிமே உள்ளூரில் வேணாம், வெளியூரில் மாப்பிள்ளை தேடலாம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்லிட்டுறாருங்க. கட் பண்ணால் திருஷ்யம் படம் சக்ஸஸ் ஆன குஷியில் ஜார்ஜ் குட்டி அடுத்த படத்தை பற்றி பேச ராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, போதும் சாமி உங்கள் படம், இனி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வார்னிங் தராங்க. அடுத்த நாள் சின்ன பொண்ணு அம்மு யூடியூப்பில் திருஷ்யம் படம் லீக் ஆகியிருக்கிறத பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்ல, ஜார்ஜ் குட்டி உடனே படத்தோட ஹீரோவுக்கு ஃபோன் போட்டு காப்பிரைட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாருங்க. 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஐஜி ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே நம்ம ஜார்ஜ் குட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறாங்க. அவர் 2013 இந்த கேஸை விசாரித்த டீமில் இருந்தவருங்க. அவர் கேஷுவலாக பேசிட்டு, ஜார்ஜ் குட்டி வருண் மேட்டரில் நீங்கள் பண்ணது சரியோ தப்போ எனக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நடந்ததுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம ஜார்ஜ் குட்டி அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் பணத்துக்காகவும் மனுஷன் எப்போ வேணால் மாறுவான், அதனால் அந்த உண்மையை மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்புறம் அந்த ஆஃபீஸர், என் பையன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறான், வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஐஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ கதையில் முக்கியமான கான்செப்டே 5 மூணு கல்யாணம் தாங்க. ஆனால் வருண் கேஸால் அதை தள்ளிட்டே போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜார்ஜ் குட்டி வீட்டுக்கு ஜோஷி வராருங்க. ஜோஷி யாருன்னு தெரியுதுல்ல, செகண்ட் பார்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் ஜார்ஜ் குட்டி பாடியை புதைச்சப்ப ரகசியமாக பார்த்துட்டு போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்த அதே வாட்ச்மேன் தாங்க. ஜோஜியும் அவரோட ஒய்ஃபும் வந்து ஜார்ஜ் குட்டி காலில் விழாத குறையாக அழுகிறாங்க. அன்றைக்கி உங்களுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொன்னதுலேருந்து என் வாழ்க்கை நாசமாக போச்சு, தொட்டதெல்லாம் நஷ்டம், சர்ச்சில் போய் கேட்டப்போ ஒரு நல்ல குடும்பத்தோட சாபம் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதான் மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்னு புலம்புறாருங்க. ஆனால் நம்ம ஜார்ஜ் குட்டி என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஜோஜி நான் உன் மேலே எந்த சாபமும் ஓடலை, உண்மையை சொல்லப்போனா நீ அன்னைக்கு போலீஸ்கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த பொய் சாட்சியை சொன்னதால தான் கேஸ் சீக்கிரம் முடிவுக்கு வந்து நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், உன்னால் எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க.
அது மட்டும் இல்லாமல் ஜோசியோட ஃபேக்டரி கடை நஷ்டத்தில் ஓடுது. லோன் கிடைக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே நானே உனக்கு காசு தரேன், கடைக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பணமும் தராருங்க நம்ம ஜார்ஜ் குட்டி. இன்னொரு பக்கம் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஜார்ஜ் குட்டியோட ஒவ்வொரு அசைவையும் தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலை இருக்குங்க. அது யாருன்னு கிளைமேக்ஸில் சொல்கிறேன். இந்த பக்கம் கல்யாண பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்க ராணி ஜார்ஜ் குட்டிக்கிட்ட, பொண்ணுங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை வெளியே கொண்டு வர ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அஞ்சுமோல் பார்த்துக்கிட்டு இருக்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தான் ராணி கிட்ட அஞ்சுமோல் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைச்சா தான் அவள் இந்த ட்ராமாலேருந்து வெளியே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மறுநாளே ஜார்ஜ் குட்டி ஃபேமிலியோட வெக்கேஷன் போகிறாருங்க. அங்கே வச்சு அஞ்சுமோலை கூப்பிட்டு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவளோட ஒரே கேள்வி என்ன தெரியுமாங்க, அப்பா இந்த கேஸ் உண்மையிலேயே முடிவுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பதில் சொல்ல நம்ம ஜார்ஜ் குட்டி அவரோட லாயரை அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. அந்த வக்கீல் அஞ்சுமோல் கிட்ட ப்ராக்டிக்கலாக கேஸ் முடிஞ்சது தான், இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு ஏதாச்சும் ஒரு லீடு கிடைச்சா கேஸை தோண்டி எடுத்தால் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. உங்கள் அப்பாவை நீங்கள் நம்புங்க, அவர் உங்களுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், உங்களை பாதிக்க விட மாட்டார் அப்படின்னு தைரியம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜார்ஜ் குட்டி லாயரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசும்போது வக்கீல் கேட்குறாங்க, வருணோட பாடியை ஆசிட் ஊற்றி எரிச்ச விஷயத்தை ஏன் இன்னும் உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லலை? அதுக்கு நம்ம ஹீரோ, அதை சொன்னால் அவங்க இன்னும் பயந்துடுவாங்க, இப்போதைக்கு இது தெரிய வேணாம் அப்படின்னு மூடி மறைக்கிறாருங்க. ஸோ பாடியை ஆசிட் ஊற்றி அழிச்ச மேட்ரு இன்னும் அவங்க ஃபேமிலிக்கே தெரியாதுங்க. இன்னொரு பக்கம் புரோக்கர் ஓடி வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க. சார், வெளியூரில் இருந்து வர்ற வரன் எல்லாமே நல்லபடியாக முடியுது, ஆனால் திடீர்னு கேன்சல் ஆகுது. இதுக்கு பின்னாடி இந்த ஊர்க்காரன் ஒருத்தன் தான் இருக்கான், உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக ஃபோன் பண்ணி சொல்கிறான், அவனோட நம்பர் இதோ அப்படின்னு நம்பரை கொடுக்குறாருங்க. நம்ம ஹீரோ அந்த நம்பரை ஐஜி ஆஃபீஸில் பார்த்த அந்த எக்ஸ் போலீஸர் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்கிறாருங்க. லொக்கேஷனை பார்த்துட்டு ஜார்ஜ் குட்டி நேராக அங்கே போனால் அங்கே நிற்கிறது வேற யாருமே இல்லைங்க, நம்ம தியேட்டருடைய தற்போதைய மேனேஜர் தாங்க. செகண்ட் பார்ட்டில் வாட்ச்மேனாக இருந்தாரே அதே ஆளு தாங்க. ஜார்ஜ் குட்டி செம்ம காண்டாகி, டேய் கூடவே இருந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த மேனேஜரும் அவனோட ஒய்ஃபும் எகுறாங்க, நீ மட்டும் என்ன யோக்கியனா, நீ பண்ண வேலைக்கு உன்னை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசுகிறாங்க. ஜார்ஜ் குட்டி டோட்டலாகவே மனசு உடைஞ்சு வீட்டுக்கு வந்து வருத்தப்பட ராணி அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த விஷயம் நம்ம பொண்ணுங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் குட்டி ராணி கிட்ட ஸ்ட்ராங்காகவே சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் ஜார்ஜ் குட்டி இனி வெளியூர்ல இருந்து வர்ற மாப்பிள்ளையை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி புரோக்கர் கிட்ட சொல்லிடுறாரு. இந்த சமயத்தில் தாங்க ஜார்ஜ் குட்டியை பார்க்க ஸ்ரேயான்னு ஒரு நர்ஸு பொண்ணு வராங்க. இவங்க யாருன்னா செகண்ட் பார்ட்டில் ஜார்ஜ் குட்டிக்கு சர்ச்சில் இருந்து ஒரு பாடியை எடுத்து கொடுத்தாருல ஒருத்தர், அவருடைய பொண்ணு தாங்க இவங்க. அந்த பொண்ணோட படிப்பு செலவு குடும்ப செலவு எல்லாத்தையுமே நம்ம ஜார்ஜ் குட்டி தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட அப்பா கைகால் விளங்காம படுத்த படுக்கையா இருக்காரு. ஸ்ரேயா தனக்கு கல்யாணம்னு சொல்லி ஜார்ஜ் குட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஆனால் நம்ம ஜார்ஜ் குட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் டீம் இப்போ இந்த ஸ்ரேயாவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு நைட்டே ஜார்ஜ் குட்டியோட தோட்டத்தில் யாரோ நடமாடுற மாதிரி இருக்கவும் டார்ச் அடிச்சு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு கிடக்குதுங்க. ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்கு. ஜார்ஜ் குட்டி யோசிக்கிட்டே அதை மூடிக்கிட்டு கிளம்பும்போது திடீர்னு இருட்டில் இருந்து ஒருத்தர் வராருங்க. அவர் தான் சகாதேவன். பார்ட் 1ல் ஜார்ஜ் குட்டி ஃபேமிலியை போட்டு சாத்துன்னு சாத்துனாரே அதே சைக்கோ போலீஸ் தாங்க இவர். அங்கே தான் போடுறாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பொண்ணு வேறு யாருமே இல்லைங்க, நம்ம சகாதேவனோட சொந்த பொண்ணு தான். 2 பேரும் சேர்ந்து தான் ஜார்ஜ் குட்டியை கையும் களவுமா பிடிக்க ஸ்கெட்ச் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சுமோலுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையுது. ஜார்ஜ் குட்டி குடும்பத்தோட கடந்த கால கதையை தெரிஞ்சுமே அந்த பையன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. கல்யாண வேலைங்க பரபரப்பாக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அந்த சைக்கோ சகாதேவன் இருக்கான்ல, ஆதாரத்தை தேடி முதல்ல அஞ்சுமேலோட சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் மிரட்டுறான். மெடிக்கல் ரிப்போர்ட்டை கோடு அப்படின்னு சொல்லி கத்தியை கழுத்தில் வச்சு உன் பொண்ணை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் பயந்து போய் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல ஜார்ஜ் குட்டிக்கு ஒரே ஷாக். நேராக சகாதேவனை பார்க்க போகிறாருங்க. அங்கே சகாதேவனும் அவனோட ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்காங்க. ஜார்ஜ் குட்டி மிரட்டுறார், டேய் சகாதேவா, கோர்ட்டே இந்த கேஸை முடிச்சிட்டாங்க, இப்போ என் பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு நீ என்ன பண்ண போகிற? அதுக்கு சகாதேவன் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, நீ என்னதான் பேசினாலும் நீயும் உன் பொண்ணும் கம்பி என்ன போகிறது உறுதிடா அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. கட் பண்ணா சகாதேவனை நினச்சி ஜார்ஜ் குட்டி ஒரு பக்கம் பயத்தோட தன் பொண்ணு கல்யாணத்துக்காக ட்ரெஸ் நகைன்னு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. லாயரையும் மீட் பண்ணி விஷயத்த சொல்ல, வக்கீல் நீங்கள் கல்யாண வேலையை பாருங்கள், நான் கோர்ட்டை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சகாதேவன் அடுத்த ஆதாரத்துக்காக நேராக ஸ்ரேயா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஸ்ரேயாவையும் அவங்க அப்பாவையும் போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. சாதாரண சர்ச் வாட்ச்மேனுக்கு இவ்வளோ பெரிய வீடு எப்படி வந்துச்சு? உன் பொண்ணு அப்ராடில் படிக்க எப்படி காசு வந்துச்சு? யார் கொடுத்தா பணம்? அப்படிங்கிற மாதிரி அடித்து துவைக்க அடி தாங்க முடியாமல் ஸ்ரேயாவோட அப்பா உண்மையை ஒப்புக்கிறாருங்க. ஆமாம், நான் தான் அன்னைக்கு ஜார்ஜ் குட்டிக்கு சர்ச்சில் இருந்து ஒரு பாடியை மாற்றி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை உடச்சிட்றாருங்க. சகாதேவனுக்கு இப்போ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடச்சிருச்சுங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஐபிஎஸ் தாமஸும் லோக்கல் ஏசியும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
ரிட்டையர்ட் போலீஸ் சகாதேவன் தேவையில்லாமல் ஜார்ஜ் குட்டி கேஸை நோண்டுறான் அப்படிங்கிற மாதிரி தாமஸ் கிட்ட சொல்ல, தாமஸ் சகாதேவனை ஆஃபீஸுக்கு வர வச்சு செம வார்னிங் கொடுக்குறார். உன் மேலே ஆல்ரெடி ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் அந்த டாக்டர் தாங்க. இனிமேல் இந்த கேஸில் தலையிட்டா உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு வெளியே அனுப்புறாருங்க. ஏன்னா தாமஸுக்கு சகாதேவனை சுத்தமாக பிடிக்காது. நான் சகாதேவன் வெளியே வந்தப்போ தான் அந்த மெகா ட்விஸ்டே தெரியுது. இந்த கேஸை மறுபடி விசாரிக்க சொல்லி சகாதேவனை களை நம்ம வருணோட அப்பா பிரபாகரன் தாங்க. பிரபாகரன் டைரெக்டாக தாமஸை பார்த்து பேசுகிறார். ஆமாம் தாமஸ், நான் தான் உங்களுக்கே தெரியாமல் சகாதேவனை வச்சு இந்த கேஸை மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் கீதா வருணோட அஸ்தியை கரைச்சதுக்கு அப்புறமாவது நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி யூஎஸ் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே அவள் பையனை இழந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. கொலை பண்ணவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக இருக்க பார்க்குறான். நாங்கள் இங்கே நரகத்தை அனுபவிக்கணுமா? இந்த கேஸை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெறியா பேசுகிறாருங்க. தாமஸும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சகாதேவனை வச்சு ஆதாரத்தை நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொல்கிறாருங்க. தாமஸும் சரி நீங்கள் என்னவோ பண்ணுங்க, ஆனால் சகாதேவனை நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. கட் பண்ணால் பிரபாகரனும் சகாதேவனும் சேர்ந்து கல்யாணத்தை நிப்பாட்டணுன்ற ஒரே குறிக்கோளோட ஒர்க் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஜார்ஜ் குட்டியும் அவங்க பொண்ணையும் எப்படியாவது கோர்ட்டுக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண நம்ம ஜார்ஜ் குட்டி வக்கீலை வச்சு முன்கூட்டியே ஜாமீன் வாங்கிடுறாருங்க. கோர்ட்டில் வருணோட அட்வொகேட் புது எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அவங்கள நேரில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாட நம்ம லாயர் இது கல்யாணத்தை நிப்பாட்ட போட்ட திட்டமிட்ட சதின்னு எகுறார். கடைசியில் கோர்ட்டும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க கிட்ட எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருதுங்க. சொன்ன மாதிரியே 5 மூல் கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செம கிராண்டாக நடந்து முடியுது. ஜார்ஜ் குட்டி செம ஹாப்பி. ஆனால் பிரபாகரன் மரண கோவத்தில் இருக்காருங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே 5 மூலும் அவளோட ஹஸ்பண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்குறாங்க. அங்கே தாங்க இந்த மொத்த படத்தோட பீக் ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. தேட்டரே அதிருதுங்க. ஆக்சுவலாக 5 மூல் ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அந்த மாப்பிள்ளை அவன் வேற யாருமே இல்லைங்க, நம்ம பிரபாகரன் செட் பண்ணி அனுப்பின அவரோட சொந்த ஆளுங்க. அவன் ஃபாரினில் இருக்கிறபோது பிஸ்னஸில் பெருசாக லாஸ் ஆகி நடுத்தருவுக்கு வந்தப்போ அந்த லாஸை மொத்தமாக ஈடுகட்டி நீ போய் ஜார்ஜ் குட்டி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து இந்த மெகா ஸ்கெட்சை போட்டதே நம்ம பிரபாகரனும் சகாதேவனும் தாங்க. அவங்களோட உண்மையான பிளான் என்ன தெரியுமாங்க? அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சு 5 மூலுக்கு தெரியாமல் சாப்பாட்டில் மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்சுட்டு அங்கே ஒரு கொலை நடந்த மாதிரி போலீஸ் சீன் கிரியேட் பண்ணுறது தாங்க. அதாவது அந்த மாப்பிள்ளை பையனை அங்கேருந்து ரகசியமாக அப்ராடுக்கு தப்பிக்க வச்சுட்டு ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு 5 மூல் தான் புருஷனை கொலை பண்ணிட்டு மறைச்சிட்டா அப்படின்னு பழி போட்டுட்டு அவளை ஜெயிலில் தள்ளுறது தான் பிரபாகரனோட பிளான். ஆனால் வில்லங்கம்மா ஏதோ நடக்க போகுதுன்னு நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு ஆல்ரெடி பொறி தட்டியிருக்குங்க. அன்றைக்கி நைட்டே பிரபாகரன் கிட்டே இருந்து ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு வீடியோ கால் வருதுங்க. உன் பொண்ணு என் கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மிரட்ட பதறி அடிச்சுட்டு ஜார்ஜ் குட்டி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராருங்க. ஆனால் அங்கே தாங்க நம்ம மாஸ்டர் மைண்டு ஜார்ஜ் குட்டி கார்டு லெவலுக்கு கேமாடி இருக்காரு. பிரபாகரன் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே மின்னல் வேகத்தில் உள்ள நுழைஞ்ச ஜார்ஜ் குட்டி தான் பொண்ணு 5 மூலை அவரே அடித்து மயக்கமடைய வைக்கிறாருங்க. எதிரிங்க நமக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்கு முன்னாடி அவங்க பிளானை நாமளே எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள லாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட அசுரத்தனமான கணக்கு. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை பையனும் சகாதேவனும் பிளான் பண்ணபடி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. மாப்பிள்ளை காணாமல் போன இந்த சூழ்நிலை அப்படியே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட நம்ம ஜார்ஜ் குட்டி என் பொண்ணை அடிச்சு போட்டது சகாதேவன் தான் அப்படின்னு பக்காவாக சீன் கிரியேட் பண்ணுறாருங்க. அடுத்த செகண்ட் நேராக சகாதேவன் வீட்டுக்குள்ளே போகுது. அவனை கஸ்டடியில் எடுத்து கத்தியால் குத்தி அலற வச்சு அவன்கிட்ட இருந்த மொத்த உண்மையையும் வீடியோ வாக்குமூலமாக கறந்துடுறாருங்க. அந்த வாக்குமூலத்தில் பிரபாகரன் பேர் மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் தாமஸ் பேரையும் சேர்த்து சொல்ல வச்சுட்டாருங்க. அவங்களுக்கு தெரியாமல் கேஸ் நடக்குதுன்னு நினச்ச பிரபாகரன் சகாதேவன் தாமஸ்னு உட்பட மொத்த கேங்கும் இப்போ ஜார்ஜ் குட்டி விரிச்ச இரும்பு வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. மொத்த கூட்டத்தையும் லாக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறப்போ நம்ம ஜார்ஜ் குட்டி அப்படியே மனசு இறங்கி வந்து நேராக ஐபிஎஸ் தாமஸை பார்க்குறாருங்க. அங்கே ஒரு அசுரனாக இருந்த மனுஷன் இப்போ அந்த பொண்ணுக்காக அப்படியே உடஞ்சி போய் பேசுகிறாருங்க. சார், இந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என் மேலே தானே அவங்களுக்கு கோபம். என்ன எவ்வளோ வேணாலும் பழி வாங்க சொல்லுங்கள். நான் தான் அந்த வருணை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கே நான் போய் கோர்ட்டில் சரண்டர் ஆகிறேன். குறைஞ்சது எனக்கு ஒரு 5 வருஷமாவது சிறை தண்டனை கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. ஆனால் என் பொண்ணு 5 மூலை மட்டும் தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு உருகி கேட்குறாருங்க. அப்படி எமோஷனலாக பேசின நம்ம ஜார்ஜ் குட்டி அடுத்த செகண்டே டோனை மாற்றி தாமஸுக்கு ஒரு மரண மாஸ் வார்னிங் கொடுக்குறாருங்க. தாமஸ் சார், நான் சொன்ன மாதிரி சரண்டர் ஆக ரெடி. ஆனால் இதை மீறி நீங்கள் ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ணீங்க, உங்கள் மொத்த கேங்கும் சேர்ந்து பண்ண அந்த பிளான் வீடியோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. அப்புறம் நான் அதை கோர்ட்டில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இந்த டீலை போய் அந்த பிரபாகரன் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அதிரடியாக சொல்லி முடிக்கிறாருங்க. வேறு வழியே இல்லாமல் பிரபாகரனும் ஓகே இந்த டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுறாருங்க. ஜார்ஜ் குட்டியும் செகண்ட் பார்ட்டில் அவரோட ஃபேமிலி கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு நாள் நான் பண்ண தப்புக்கான தண்டனையை நான் அனுபவிச்சே தீர்வேன். ஆனால் என் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை தாங்க இன்னைக்கு நிஜமாக இருக்குது. தான் குடும்பத்துக்காக எல்லா தப்பையும் தான் மேலே ஏற்றுக்கிட்டு நம்ம ஜார்ஜ் குட்டி கெத்தா ஜெயிலுக்கு போகிறாருங்க.
ப்ரெஸ் மீடியா எல்லாருமே 15 வருஷமாக உழுக்கிட்டு இருந்த அந்த மெகா மர்டர் கேஸுக்கு ஒரு வழியாக இன்றைக்கி முடிவு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. ஒரு பொண்ணுக்காக ஒரு அப்பா இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லி ஊரே வாயடிச்சு போய் நிற்குதுங்க. அப்படியே சீனை கட் பண்ணோம். இந்த பக்கம் நம்ம பிரபாகரனையும் கீதாவையும் காட்டுறாங்க. டிவியில் ஜார்ஜ் குட்டியை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு பிரபாகரன் கேட்குறாரு, இப்போவாவது உனக்கு சந்தோஷமா கீதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கீதா, இல்லை பிரபாகரன், எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. ஏன்னா என் பையன் வருணை கொன்னது அந்த அஞ்சுமோள் தான். அவள் தான் ஆயுசுக்கும் ஜெயிலில் கம்பி எண்ணணும் அப்படின்னு செம வெறியாக சொல்கிறாங்க. அந்த டைலாக்கு கேட்ட உடனே நமக்கே புரியுதுங்க. அப்படியே திருஷ்யம் பார்ட் 4க்கு பக்கவா லீடு கொடுத்து எண்டு கார்டு போட்டுட்டாங்க. போலீஸால் வருணோட பாடியை கண்டுபிடிக்க முடியாது, எவிடன்ஸையும் எடுக்க முடியாது. ஆனால் கொலையாளி அஞ்சுமோள் தாங்க. அவளை ஜெயிலில் தள்ளியே தீர்வுன்னு கீதா மேடம் அடுத்த பாட்டுக்கு தேங்காயை உடச்சி வச்சுட்டாங்க. இந்த பூனை எலி ரேஸை இன்னும் எத்தனை பாட்டுக்கு இழுக்க போகிறாங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சங்க. இதோட இந்த விறுவிறுப்பான திருஷ்யம் 3 கதை முடியுதுங்க. நான் கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கதையை கடைசி வரைக்கும் கேட்குற ஒரு வெறித்தனமான சினிமா லவராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன ஹார்ட் குறியை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ரசித்து யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வருங்க. அது எனக்கு அடுத்த வீடியோ போட செம மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.